குமரா ஏய் கீழே வாடா ஏய் ஆடா ஏண்டா எப்போ பார்த்தாலும் என் மேலே கோபமாக இருக்க உங்கள் அம்மாவை தனியாக விட்டுட்டு வந்துட்டேன்னா என்ன சொன்னாவ ஆ என் புருஷன் ரொம்ப கொடுமைக்காரன் ரொம்ப கஷ்டப்படுத்தினான்னு சொன்னாளா இருக்காது அவளால் என்னை வெறுக்கவே முடியாதுடா அதனாலதான் உன்னை என்கிட்ட அமுச்சு வச்சிருக்கா என் காதலை புரிஞ்சுக்கிட்டவடா அவன் கரெக்ட். எங்க அம்மா இருந்த வரைக்கும் உன்னை பத்தி ஒரு வார்த்தை கூட தப்பா பேசினதே கிடையாது. ஏன் நான் பேசினாலே அதை அவங்க அனுமதிச்சது கிடையாது. அப்படி சொல்லு. அந்த அளவுக்கு ஒன்று அவங்க நேசிச்சாங்க. அது ஆனா அவங்க காதலுக்கு கொஞ்சம் கூட தகுதி இல்லாதவனே. என்னடா தெரியும் உனக்கு? நான் தெரியும் உனக்கு. நான் ஏன் கிக் பாக்ஸிங்க்கு ஈக்குவலா நேசிச்ச இன்னொரு விஷயம் லக்ஷ்மிடா. ஈஸ்வர் சார், நைட்டு ஹாப்பியாக ரெஸ்ட் எடுத்துக்க. நான் காலையில் 4 மணிக்கெல்லாம் வந்துடுறேன். ஓகே சார். வார்ம் பண்ணிட்டு மேட்சுக்கு போயிடலாம். தேங்க்யூ சார். நீங்க கண்டிப்பா ஜெயிக்க போறீங்க. இந்த வருஷம் சாம்பியன் நீங்க தான் சார். இது எனக்கு கிடைச்ச பெரிய வாய்ப்பு. கண்டிப்பா மிஸ் பண்ண மாட்டேன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். லக்ஷ்மி. ஐயா, லக்ஷ்மி. குமரனுக்கு உடம்பு சரியில்லை. அம்மா ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்காங்க. என்னாச்சு? குமரனுக்கு ரொம்ப காய்ச்சலா இருக்குங்க. ஐசியூல இருக்கா. என்னங்க எனக்கு பயமா இருக்கு. உனக்கு ஒன்றும் ஆகாது. வீட்டுக்கு போனோம். பையனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க. இப்போ எப்படி இருக்கு? நைட்டெல்லாம் கொஞ்சம் சீரியஸாக இருந்தது. இப்போ பரவாயில்ல, பெட்டரா இருக்கு. அப்போ ஒரு நிமிஷம் கூட தூங்கல. ராத்திரி எல்லாம் தூங்காம இருந்தா மேட்ச்ல எப்படி கலந்து போற? எனக்கு ஒன்றும் இல்லை சார். நான் கலந்துப்பேன். கலந்துக்கிறது முக்கியம் இல்லை, ஜெயிக்கிறது தான் முக்கியம். முகத்தை பாரு, எவ்வளோ டயர்டா இருக்கு. சார், நான் கண்டிப்பா ஜெயிப்பேன் சார். என்னது ஜெயிப்ப? லட்சமா உன்னை நம்பி பணம் போட்டிருக்கேன். நீ தோத்துட்டா என் மரியாதை என்ன ஆகுறது? ப்ளீஸ் இந்த விஷயத்தை பெருசுபடுத்தாதீங்க. அவர் உங்க கூட வரேங்கிறாருல்ல. லக்ஷ்மி, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். நீங்க போயிட்டு வாங்க. சரி வாங்க. அடிப்பட்டு கிடந்தப்பவே செத்து போயிருக்கணும். செத்து போயிருக்கணும். செத்து போயிருக்கணும். நான் உங்களை இப்படி பார்த்ததே இல்லை. எனக்கு பயமா இருக்கு. ஏன் இப்படி வர்த்திக்கிறீங்க? இதனாலதான் நான் தோத்தேன். என் மேல உனக்கு இருக்கிற காதல், என் புள்ள மேல எனக்கு இருக்கிற பாசம், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களால நான் தோத்துட்டேன். வா உட்கார். லக்ஷ்மி, உனக்கு நல்ல புருஷனா, நம்ம குழந்தைக்கு நல்ல தகப்பனா இருக்கணுங்கிறத லட்சியமா வச்சுக்கிட்டு என்னால வாழ முடியாது லட்சுமி. எனக்கு நான் பெரிய சாம்பியன் ஆகணுங்கிறது லட்சியம். தவம். என்ன மாதிரி ஆளு கல்யாணம் பண்ணிருக்கவே கூடாது லட்சுமி. இன்னைக்கு நான் உன் கழுத்தை தாலி கட்டணும், அன்னைக்கே நான் முத முறையா தோத்துட்டேன். ஒரு குழந்தை பிறந்தப்போ 2ஆம் முறையா தோத்துட்டேன். இப்படி வாழ்க்கையெல்லாம் தோத்துட்டே இருப்பேன்னு பயமா இருக்கு எனக்கு. லட்சுமி, உன் மேலேயோ குமரன் மேலேயோ பாசம் இல்லாம நான் இதை சொல்றேன். கொஞ்ச நாள் நான் தனியா இருக்கணும். நான் சாம்பியன்ஷிப் ஜெயிச்சாகணும். அது வரைக்கும் எனக்கு எதுவுமே வேண்டாம். ப்ளீஸ் கொஞ்ச நாள் பிரிஞ்சுக்கலாம் ப்ளீஸ். நேத்து வரைக்கும் நம்ம 2 பேரும் உண்மையா காதலிச்சோம். இனிமே அந்த காதல் கொஞ்சம் கொஞ்சமா செதஞ்சு போறத நாம 2 பேரும் ஒண்ணா இருந்து பார்க்க வேண்டாம். அது அந்த காதலையே களங்கப்படுத்துற மாதிரி. நீங்க ஜெயிச்சப்பெல்லாம் நான் உங்களை பார்த்து சந்தோஷப்பட்டிருக்கேன். அவ்வளவு அக்கறை உங்க மேல. அதுவே நீங்க ஜெயிக்கிறதுக்கு தடையா இருக்குன்னா வேண்டாம்.
ஜெயிக்கிறது உங்க லட்சியம்னா எனக்கு கூட ஒரு லட்சியம் இருக்கு. எவ்வளவு கஷ்டப்பட்டாவது என் குழந்தைய நல்லபடியா வளர்த்து ஆளாக்கணும். கொஞ்ச காலம் என்னையும் என் குழந்தையும் பிரிஞ்சு உங்களால இருக்க முடியும்னா அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கைய விதிதான் தீர்மானிக்கும். விதி, அந்த விதி தான் கடைசி வரைக்கும் அவளை பார்க்க விடாம பண்ணிடுச்சு. ஆனா நான் விடல, ஜெயிச்சேன். அந்த ஒரு தோல்வியை மறக்கிறதுக்கு வரிசையா ஜெயிச்சேன். 1 2 3 6 தடவை கிங். பாருடா, பார், ஈஸ்வர்ஸ் அகாடமி ஆஃப் கிக் பாக்ஸிங் இன் மலேசியா. இதெல்லாம் நல்லா தான் இருக்கு. நடுவில் சித்தி எங்கன்னு வந்தாங்க. அது ஆப்ளிகேஷன். அதாவது நான் தோத்ததுக்கு அப்புறம் யாரும் கண்டுக்கலடா, திரும்பி கூட பார்க்கல. அப்போ ஷாலினியோட அப்பா தான் என்ன நம்பி ஸ்பான்சர் பண்ணி ட்ரைனிங் கொடுத்தாரு. அதுக்காக அவர் பொண்ணையும் சேர்த்து ஸ்பான்சர் பண்ணாரா? இது மாதிரி குதர்க்கமா பேசாத, நீ புரிஞ்சுக்கானே. அப்பா கையை பிடிச்சி கேட்டாரு, ஒன்றும் சொல்ல முடியல. லக்ஷ்மி எங்க இருக்குன்னு வேற தெரியல, அதான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அப்படியெல்லாம் பார்க்காத நீ. நான் கொடுமைக்காரன் இல்லைடா, நான் கொடுமைக்காரன் இல்லை. எனக்கு தெரியும் லக்ஷ்மியை பற்றி. அவள் ரொம்ப புத்திசாலி. அவள் கால் மேலே நிற்பான்னு எனக்கு தெரியும். அவள் நல்லா வளர்ப்பா, பொறுப்பா வளர்ப்பான்னு தெரிஞ்சுதான் நான் நிம்மதியாக இருந்துட்டேன். ஓ, அப்போ வேலை செஞ்சு சம்பாதிக்கிற எல்லா பொண்டாட்டிங்களையும் புருஷன் விட்டு போயிடலாம், அப்படிதானே? ஏய், அன்னைக்கு அப்படி ஒரு முடிவு எடுத்ததுனாலாண்டா இன்னைக்கு இங்க மலேசியால இன்டர்நேஷனல் ரேஞ்சில சாம்பியன். சாம்பியன் காட்டாதா? ஏழை சாம்பியன், ஏழையா சாம்பியன்? நீ என்ன பண்ணிட்ட? நீ 6 தடவை கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரியை ஜெயிச்சுட்ட, அது ஒரு பெரிய விஷயம். ஆனா எங்க அம்மா கண்ணுக்கு தெரியாத 1000 எதிரிய தினம் நின்னு ஜெயிச்சவ. அவ தாயா லைஃப்ல சாம்பியன். அவ முன்னாடி நீ எல்லாம் இப்ப சும்மா குடிச்சிட்டு நீ நல்லவன்னு சொன்னா அதை நாங்க நம்புவோம்னு நினைக்காத. அதுக்கு நாங்க இந்தியாவில இருந்து காதுல பூ வச்சுட்டு வரல. இங்க மீதி இருந்தா குடிச்சிட்டு போய் படு. இப்ப ஆளை விடு.